இன்னைக்கு ஒரு எல்லாரும் வாங்க. சட்டி எடுத்து வந்து பாலை தூக்கலாமா? நான் வேற தீப்பொடி கொண்டு வந்தா தீப்பொடி நல்லா சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. பசுமம் பாலே எல்லாரும் தாத்தா ரெடியா இருக்கு. எதுக்கும் பால் கரெக்டா இருக்கு. அல்லவா நம்ம அப்படிதானே. சர்க்கரை வருமா? பத்திரமா நீ கிண்டிட்டாரு. வேற லெவல் என்ன திடீர்னு கணக்கு தாத்தா கிட்ட. தாத்தா சொல்லுங்க தாத்தா, முக்கா கணக்கு சொல்லுங்க தாத்தா. கடாயை தூக்கி இல்லாட்ட சட்டி கட்டி ஊற்ற தூக்கி அது நடந்து ஊற்ற முடியாதுல்ல. குழி கரண்டி எடுத்து இறங்கிடும். கீழே பார்த்துக்கிறங்க. புளிங்க அப்படி இதில் கொடுத்துக்காரு. கொஞ்சம் விட்டுறாத மேலே இருந்து மறக்கணும். கை மாட்டிக்கிச்சா? கரல இருக்கு. நீங்கள் பிடிச்சிங்க. ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள கிடக்கிற மாதிரியா இருக்குது பாசு. இந்த 3 எடுத்து வாய்க்கில் போட்டுக்கலாம். முனைக்குன்னா ஏலக்கா இப்பவே கட்டியாயிரும் போலவே. நான் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்க. பொடியா நறுக்குன பிஸ்தா பருப்பு கொஞ்சம் சேர்த்தே போட்டு விடுங்க. இதில் தான் நிறையா இருக்கு. பொடியா நறுக்குன பாதாம் பருப்பு, புளிஞ்சி எடுத்த சிகப்பு டிராகன் பழத்து சாறு. டிராகன் பழம் எப்படி செவந்துருச்சு? சத்தான நீல கடல் பாசு பொடி. பத்தலைன்னா சொல்லுங்க ஆத்தா. காகித பூச்செடி தென்னை மட்டை உறிஞ்சி ஆத்தா 4 சாப்பாடு வச்சதா அடங்கும். அந்த 2 கலர் பாருங்க எவ்வளோ எனக்கு அட்ராக்டிவா இருக்கு. அது 2 ஐயா எங்களை பார்க்க அந்த 3 குரங்கு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கா? நாங்கள் கூட வேற மாதிரி இருக்கு. பாதாம் பருப்பு நல்ல ஓரங்க உள்ள தள்ளி 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 உள்ள உள்ள போ. கலக்கிங்க முடிக்கலாம். மூடி மூடி இங்கே நல்லா சுத்தம் பண்ணி போறோம்பா. நல்லா கழுவி போட்டு ஐஸ்ல பார்த்தோம்னா இப்போ அங்கிட்டு தூக்கி போட்டாலும் அதை எடுத்து நல்லா தொடச்சிட்டு அந்த பக்கம் போட்டுருவேன். ஒருத்தன் இருந்தேன். அப்புறம் மிஸ்டேக் வந்துடக்கூடாதுல்ல.
காசு மூடி கிடைக்குமா? எவன் தப்பு பண்றானோ அவனை தான் அடிக்கணும். சமைச்சுக்கிறோம் எதையும் ஆய வைக்காதீங்க. அது ஊற்றுருவான். போடு போடு நான் அடிக்க அதான் மாப்பிள்ள சொல்லுங்க சொல்லுங்க. அதே கட்டியாக ஹலோ படா படா அண்ணே தாபர் இங்கே அங்கே எல்லாத்துலையும் அடிக்குதா? எல்லாத்தையும் அடிக்குதுன்னா எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்கோம். இப்போ மூடுறதுக்கு கஷ்டப்படுறது இல்லாத கொஞ்சம் மூடி விடுவோம். முடிஞ்சு விட்டது. இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சு கடைசியில் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு இவன் அள்ளி வச்சுக்கிட்டாங்க. லேசாக வைக்க போதுட்டியில் மாட்டோம் வச்சான் தம்பி. இந்த மலம் பயங்கரமான பால். போயிட்டே இருப்போம் போயிட்டே இருப்போம். உருவுறமா இல்லை? சூப்பராக இருக்கு. அடடா நாம் குழந்தைகளோடு சேர்ந்து நல்ல பயங்கரமாக கலர் ஐஸாக இருக்குது பாரு. அடடா பாதாம் பருப்பெல்லாம் போட்டு துணி ஐஸு பத்திரம் வச்சு வைப்பா. ஐஸ் எவ்வளோதுல? 50 ரூபா. 50 ரூபா. அது மற்றவங்களுக்கு 2 திரும்ப ஃப்ரீஸ் ஆகுது. ஆனால் தூவிருப்பா. இருக்காங்களோ அந்த ஐஸ்லாம் அவங்க சாப்பிட்டுக்கலாம். ஏம் டிப்பிங்கு எனக்கு அப்படி தெரிஞ்சா 2-3 ஐஸ் கலர் கலர் குளிப்பி ஐஸ் இல்லை 2-3 தித்திச்சு கிடைக்கியா. நல்ல இனிப்பு. நான் திட்டுக்குதுண்ணே தாத்தா. வெயிலுக்கு வேற லெவல் தாத்தா. என்னடா மட்டன் குழம்பு இல்லையேன்னு நினைச்சேன். இப்போதான் தெரியுது எதுக்கு வைக்கணும். பாலை நல்லா சுண்ட காய வச்சுவிட்டு அதில் சர்க்கரையை சேர்த்து குளிர்ச்சியில் வேக வச்சு எடுத்த 3 வகை கலரில் குல்பி ஐஸு வேற லெவலில் இருந்துச்சு. அதுவும் அந்த குல்பி ஐஸை உருவி பொடி பொடியாக நறுக்கின பாதாம் பருப்பையும் பிஸ்தா பருப்பையும் தூவி விட்டு எடுத்து சாப்பிடும்போது வேற லெவல். அது கை வாயெல்லாம் வடிய விட்டு சாப்பிடும்போது அந்த சின்ன வயசில் சாப்பிட்ட யாவங்களோட இந்த குச்சியை கூட விட மனசில்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சொட்டாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு.
அது